லாஸ்ட் வீடியோவில் how to grip properly எப்படி வந்து நம்ம gripping கரெக்டாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. நிறைய பேர் கமெண்ட் செஷனில் நிறையா டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணி அண்ணா இந்த கிரிப்பிங் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிரிப்பிங் மட்டும் நான் கரெக்ட் பண்ணேன், இப்போ எனக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது. அகாடமி ஜாயின் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் வீக் வந்து நம்ம கிரிப்பிங் எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த வீக் ப்ராப்பர் ஸ்டாண்ட்ஸ் எப்படி கரெக்டாக நிற்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் வந்து சொல்லுங்கள். இல்லை பர்சனல் ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஒரு சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட நேம் பண்ணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். பார்ட் டைமாக நான் யூடியூபும் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட சேனலில் கிரிக்கெட் ரிலேட்டடாக லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப இது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி ஒரு பில்டிங்க்கு வந்துட்டு பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்டாண்ட்ஸு. அந்த ஸ்டாண்ட்ஸ் ப்ராப்பராக இருந்தால் தான் நீங்கள் வந்து பாலை வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். கார்டுன்னு சொல்லுவாங்க, GUARD கார்டு. ஸோ அந்த கார்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த ஸ்டெம்பை கார்ட் பண்ணுறதுக்காக அந்த கார்டு எடுக்கிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ உள்ளே வந்தோடனே he can take either leg stump or middle stump. ஆஃப் ஸ்டெம்பு கூட கார்டு எடுத்துக்கலாம். பட் இனிஷியலாக யாருமே ஆஃப் ஸ்டெம்ப் கார்டு எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா யூ வில் பி கவரிங் த ஸ்டெம்ப் ஃபுல்லி. ஸோ LBW ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இனிஷியலாக எல்லாருமே either லெக் ஸ்டெம்ப் ஆர் மிடில் ஸ்டெம்ப் எடுத்துக்கோங்க. அது ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அது பேட்ஸ்மேனோட மூமெண்ட்டை பொறுத்து இருக்குது அந்த கார்டு எடுக்கிறது. ஸோ நார்மலாக எல்லா பேட்ஸ்மேனும் என்ன கார்டு எடுப்பாங்க, லெக் ஸ்டெம்ப் எடுப்பாங்க, இல்லைன்னா மிடில் ஸ்டெம்ப் எடுப்பாங்க. சரி, இப்போ நம்ம வந்துட்டு எப்படி வந்து உள்ள ஒரு அம்பையர்கிட்ட ஃபோக்கஸ்டாக நம்ம பேசணும் அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து சிமெண்ட் விக்கெட்டு, மேட்டிங் விக்கெட். சிமெண்ட் விக்கெட்டில் பின்னாடி சாக் பீஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த சாக் பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. க்ளவ்வை கழட்டிக்குங்க. க்ளவ்வை கழட்டிக்குங்க. பின்னாடி சாக் பீஸ் இருக்கும். You take a chalk piece of a chalk piece இருக்கும். Take a chalk piece. அம்பையர்கிட்ட வந்துட்டு address the umpire, sir my leg stump இப்படி கேளுங்க. அவர் வந்து இந்த பக்கம் நவருன்னு சொல்லுவார். தேங்க்யூ சார்னு சொல்லிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பின்னாடி சாக் பீஸை தூக்கி போட்டுருங்க. அப்புறம் ட்ரை டு wear the க்ளவ் மாட்டினதுக்கப்புறமேலே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபீல்ட் செட்டை பார்த்துக்குங்க. எங்கெங்கே ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, எங்கே கேப் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டாண்ட்ஸ்க்கு வந்து பார்க்குறோம். ஸ்டாண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் க்ரீஸு. ஸோ நான் வந்து லெக் ஸ்டெம்ப் கார்டு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது உன்னோட ஷோல்டர் வித்துக்கு வந்து கீழே பாட்டம் வச்சுக்கோங்க. பாருங்கள், 2 டோவும் டச்சிங் த கார்டு. என்னோடய கார்டு நான் எங்கே எடுத்துருக்கணும் அந்த கார்டில் டச் பண்ணிக்கோங்க. ஸோ பேரலல் டு ஈச் அதர். பாருங்கள், 2 ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி காலோ அப்படி வைக்காதீங்க. இப்படி பேரலல் டு ஈச் அதர் வச்சுக்கோங்க. பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த பாயிண்ட் ஏரியா. இங்கே நேராக பாயிண்ட் இருக்கும், அதுக்கு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. லெக் ஸ்டெம்ப் கார்டில் வச்சுருக்கேன் நான். ஓகே, அதுக்கப்புறமேலு இங்கே ஸ்டாண்ட்ஸை பார்த்துட்டோம். நீ அடுத்து நீக்கு வாங்க. நீயை வந்து ஸ்லைட்லி பெண்ட், ரொம்ப பெண்ட் பண்ணாதீங்க, ஸ்லைட்லி பெண்ட். ஓகே, நீ வந்து ஸ்லைட்லி ஃப்ளெக்ஸ்ட் பெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொசிஷனில் இருக்கணும். வெயிட் ஸ்லைட்லி ஆன் த ஃபுட் ஆஃப் த டோ. சி, இது டோ சொல்லுவோம், இது ஹீல் சொல்லுவோம், இது டோ, ஃபுட் ஆஃப் த டோ. டோவுக்கும் ஹீலுக்கும் நடுவில் இருக்கிறது பேர் ஃபுட் ஆஃப் த டோ.
இந்த ஃபுட் ஆஃப் த டோவில் வெயிட்டை கொண்டாந்துருங்க. ஓகே, டோன்ட் ஸ்டாண்ட் ஆன் த டோ, டோன்ட் ஸ்டாண்ட் ஆன் த ஹீல், ஃபுட் ஆஃப் த டோ. ஓகே, ஜஸ்ட் அப்படி ஃபோக்கஸ்டாக இருந்துக்குங்க. ஓகே, ஃபோக்கஸ்டாக இருந்ததுக்கப்புறமேல நம்ம grip ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த grip-ஐ இப்போ பிடிச்சிக்குங்க. டேப்பிங், இது பேர் என்ன சொல்லுவாங்க? டேப்பிங். டேப் த திங். ஓகே, டேப், தென் பேக் லிஃப்ட், elbow facing the bowler, bottom of the bat in between first slip and second slip வச்சுக்குங்க இந்த மாதிரி. And bat slightly opened and eye and head focused on the bowler's fingers. அதை பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்படி தலையாட்டுவாங்க. இப்படி தலையாட்டும் போது என்ன ஆகும்னா, யூ லூஸ் யுவர் ஐசைட். உன்னோட ஐசைட் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்காது. ஸோ இன் ஆர்டர் டு ஹாவ் அ ஃபோக்கஸ்ட் ஐசைட் அண்ட் கம்ப்ளீட்லி கவரிங் யுவர் ஐ ஃபுல்லி ஆன் த பால் அப்படிங்கும் போது, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கழுகு பார்த்துருப்பீங்க. கழுகு மேலேருந்து வந்து கீழே வந்து ஒரு எலியை தூக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதோட உடல் எல்லா இடத்துலையும் ஆடும். ஆனால் அதோட கண்ணும் தலையும் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் தட் ப்ரே. அதோட இறை மேலே தான் கண்ணும் தலையும் இருக்கும். அதே மாதிரி தான், அதே தான் நம்ம கை கால் எப்படி வேணால் ஆட்டுறோம், சரியா? பேட்டெல்லாம் இப்படி ஆட்டுவேன். ஆனால் என் தலை மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள். என் தலையும் கண்ணும் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த பவுலர்ஸ் ஃபிங்கர், ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த பவுலர்ஸ் ஃபிங்கர். அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஞாபகம். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஷோல்டர் பார்த்துக்குங்க. நிறைய பேர் பேட்ஸ்மேன் ட்ராப்பிங் இன் ஃப்ரண்ட் இருப்பாங்க, இல்லைன்னா ட்ராப்பிங் பேக் இருப்பாங்க, இல்லை டோட்டலி ட்ராப்பிங் ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும். உங்களோட ஷோல்டர் ரெண்டும் ஈவனாக ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். இப்படியும் ட்ராப் ஆகாதீங்க, இப்படியும் ட்ராப் ஆகாதீங்க. ஈவனாக ப்ளேஸ் பண்ணி அண்ட் ஹெட் ஸ்டடி, ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் த பவுலர்ஸ் ஃபிங்கர். அவ்வளோதான். when a bowler is about to bowl, நல்லா பேக் லிஃப்ட் மேலே எடுத்துக்கங்க. அப்புறம் லென்த்தை ரீட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஃபுட்டா பேக் ஃபுட்டா அப்படின்னு போய் பார்த்து ஆடிக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன சொன்னோமோ, இப்போ ஸ்டான்ஸ் நம்ம செஞ்சோம். இந்த ஸ்டான்ஸை வந்து இப்போ குயிக்காக செக் பண்ணிடலாம், கரெக்டாக பண்ணுறானா இல்லையான்னு பார்த்துலாம். வா ப்ரெசென்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, டோஸ் ஆர் ஈவன்லி பிளேஸ்ட். ஷோல்டருக்கு நேராக டோஸ் இருக்குது. நீ நைஸ்லி ஃப்ளெக்ஸ்ட். ஓகே குட். நான் வெயிட் எல்லாம் முன்னாடி வந்திருக்கு. இந்த ஷோல்டர் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஷோல்டர் சாய்க்கிறாரு அவர். இப்போ அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கு நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டோம். பேக் லிஃப்ட், பேட் வந்து லைட்டாக இப்படி ஓப்பன்டாக இருக்கணும். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட். ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் த பவுலர்ஸ் ஹேண்ட், ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் த பவுலர்ஸ் ஹேண்ட். யா, ப்ராப்பர். நைஸ். யா, எல்போ நைஸ்லி ஃபோக்கஸ்ட் and knees are nicely flexed and his weight is there focused. Now Prajan is properly standing. எல்லாமே ப்ராப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பர், குட். நிறைய பேட்ஸ்மேன் இன்னொரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. டேப் பண்ணுங்கள், எடுத்துகிட்டு பேக் லிஃப்ட் எடுக்கும்போது இந்த யூனிட், இந்த ஏரியா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரியா என்ன பண்ணுவாங்க, இப்படி எடுத்துருவாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ யூ வில் ஹேவ் கேப் பிட்வீன் யுவர் பாடி அண்ட் த க்ளவ். இது இப்படி இருக்கக்கூடாது, க்ளோஸ் டு த பாடி இருக்கணும். எல்போ ஃபோக்கஸ்ட் அண்ட் பெண்ட். யா, இப்படி இருக்கணும். இந்த இதில் பார்த்துங்க. நைஸ்லி பேக் லிஃப்ட் அப் ஹியர். ஓகே, இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துங்க. பேட்ஸ்மேனுக்கு இந்த ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக பேட் தூக்குங்க. எஸ், நிற்கக்கூடாது. டேப் பண்ணுங்கள். அப்படிதான். ஸோ இது பேட்ஸ்மேனுக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேனுக்கு இந்த ரெண்டு கையும் எல்போவும் ஃப்ளெக்ஸ்டாக இருக்கணும், ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. நிறையா பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. இது தப்பு. இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது. நம்ம காலுக்கும் கையுக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்கோம், ஃப்ளெக்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த கையும் காலும் தான் ரொம்ப முக்கியம். இது ஏன் ஸ்டிஃபாக, காலும் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, கையும் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கையும் காலும் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு மிருகம் வந்துட்டு ஒரு இறையை பிடிக்க போகுது அப்படின்னா, அது கை காலெலாம் அது ஃப்ளெக்ஸ்டாக பதுங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பதுங்கி இருந்தால் தான் அது அங்கங்கே மூவ் ஆச்சுனாக்கா போய் பாஞ்சு பிடிக்கிறதுக்கான வசதிகள் அதுக்கு கிடைக்கும். அதே விஷயந்தான் இப்போ ஒரு பேட்ஸ்மேன் அவர் நிற்கிறான்னா, கையும் காலையும் ஃப்ளெக்ஸ்டாக வச்சுக்கணும். ஃப்ளெக்ஸ்டாக வைக்கலை அப்படின்னா, ஒரு அன்ப்ரிப்பேர்டு விக்கெட்டில் வந்து பால் மேலேயோ கீழேயோ வரும்போது ஈ கேனாட் ரியாக்ட் த பால். வேகம் வந்து அவரால் கீழேயோ மேலேயோ போக முடியாமல் போயிடும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளெக்ஸ்டாக வச்சுக்கோ
ஃப்ளெக்ஸ்டாக வச்சுருந்தோன்னா டக்குன்னு கீழே போனால் மேலே வந்துக்கலாம். நம்ம ஸ்டிஃபாக வச்சிட்டோம்னா யூ cannot go down அண்ட் ஃபர்தர் மேலே போகிறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறது, நம்ம கையை வந்து ஃப்ளெக்ஸ்டாக வச்சுருக்கணும். பேட்டை நம்ம டேப் பண்ணுறோம், டேப் பண்ணிவிட்டு எடுக்கும் போது இட் ஷுட் லுக் லைக் ஒரு 9 போட்டோன்னா அது அப்படியே தலையில் போட்டால் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி பாருங்கள். 9 இது தலையில் போட்ட மாதிரி இருக்கும். ஓகே, அகெயின் ஒன் மோர் டைம் டேப், பேக் லெஃப்ட், யா ப்ராப்பர்லி, சூப்பர். எல்லாமே ப்ராப்பராக இருக்குது பாருங்கள், சூப்பர், குட்.